கூட்டணியா இருந்தாலும் அதுல பல பேர் பழனிசாமியை ஏத்துக்க மாட்டோம், என்டிஏ தான் எங்க முகம்னு சொல்றாங்க. அந்த கூட்டணியோட லட்சணத்தை சொல்றேன் பாருங்க. பழனிசாமி அவர்கள் ஒரு வார்டு கவுன்சில் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்னு அந்த கூட்டணியில் இருக்கிற அன்புமணி சொன்னார். அவர் இன்னும் நிறைய சொன்னார். நாகரிகம் கருதி நான் அதையெல்லாம் இந்த மேடையில சொல்ல விரும்பல. அதே போல பழனிசாமியோட திடீர் பங்காளியா கூட்டு வச்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறத நான் விரும்பல, வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், அதை விட தூக்கில தொங்கிடுவோன்னு சொன்னார். பாஜகவில் இருக்கிறவங்க இன்னும் மோசமா பேசினாங்க. இத்தனை முரண்பாடுகளை கொண்ட இவங்க ஊழலால ஒன்று சேர்ந்து தங்களுடைய குடுமையை அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டு என்டிஏ டப்பா இன்ஜின்ல இன்னைக்கு வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரச்சார யுக்தி என்பது அவதூறு பரப்புறது, பொய்களை பேசுறது, மக்களை பிளவுபடுத்துறது. ஆனா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கொள்கைகளையும் சாதனைகளையும் மேடைக்கு மேடை நெஞ்சு நிமிர்த்தி முழங்குகிற கூட்டணி. தமிழ்நாட்டு நலன் என்ற ஒற்றை கோட்டை அடிப்படையாக வச்சு அந்த அடிப்படையில் நின்று பாஜக அதிமுக துரோகங்களை எதிர்க்கிற கூட்டணி. தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக திட்டங்களையும் சாதனைகளையும் செய்கிற கூட்டணி. அதனால்தான் திராவிட மாடல் அரசோட மாநில அளவிலான முத்திரை திட்டங்களை மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒவ்வொரு ஊராட்சிகளையும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை புள்ளி விவரங்களோடு இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுது. அந்த வகையில தென்காசிக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியல் போட்டா கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை, கடையத்தை உள்ளடக்கின தாமிரபரணி கூட்டுக்குடி திட்டத்தை 69 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கி இருக்கிறோம். குற்றாலத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்காக 11 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தென்காசி காசி விஸ்வநாத ஆலயத்திற்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். 15 ஊர்களில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடங்கள் கட்டி இருக்கிறோம். குத்தம்பாஞ்சன், மகேந்திரவாடி, கழுநேரிக்குளம், கம்பனேரி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் சமுதாய கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கு. சொக்கம்பட்டி, பெரும்பத்தூர், கூடலூர், பருவக்குடி உள்ளிட்ட பல ஊர்களில் உணவு தானிய கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆலங்குளம், சிவகிரியில ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், ராவுத்தப்பேரியில எலுமிச்சை சிறப்பு மையம், நடுவக்குறிச்சியில அரசு தோட்டக்கலை பண்ணை, வினைதீர்த்த நாட்டார்பட்டி பள்ளியில வகுப்பறைகள், தென்காசி மருத்துவமனையில குழந்தைகள் நலப்பிரிவு, மேலக்கரை நல்லூர்ல சுகாதார மையம், ஆழ்வார்குறிச்சி, குற்றாலம், திருவேங்கடம், பண்பொழி உள்ளிட்ட 13 ஊர்களில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள், இளஞ்சியில புதிய சமுதாய நலக்கூடம் அமைச்சிருக்கிறோம். சங்கரங்கோயில்ல சிப்காட் தொழிற்பட்டு அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்த அக்டோபர்ல நான் தென்காசிக்கு வந்தப்போ குருக்கல்பட்டி சிப்காட் திட்டத்தின் நீர் தேவைகளை நிறைவு செய்ய புதிய குடிநீர் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருங்கிணைந்த சேவை மையம், கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு புதிய கட்டடம், சிவகிரி, கடையநல்லூர், சங்கரன்கோயில் மற்றும் திருவேங்கட வட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பல்வேறு முக்கிய கண்மாய்கள் சீரமைக்கக்கூடிய பணிகள், கடனா அணையும் சீரமைக்கும் பணிகள், இப்படி பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சு அதற்கான பணிகள் எல்லாம் தொடங்கிடுச்சு. அதனாலதான் தெம்போட உரிமையோட உங்ககிட்ட சொன்னதை செய்த கலைஞரின் மகனா உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2021 உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மட்டுமல்ல, கொடுக்காத வாக்குறுதிகள் பலவற்றை மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய திட்டங்களாக உருவாக்கி அதை செயல்படுத்திக் கொண்டிருப்பவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுல சிலதை மட்டும் ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புறேன். முதல் நாள் முதல் கையெழுத்துல உருவாகி இருக்கக்கூடிய மகளிருக்கு கட்டணமில்லாத விடியல் பயணம். பெண்கள் எல்லாரும் பேருந்துகள்ல கட்டணமில்லாமல் பயணிக்கிறாங்க. தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கீங்க, சொல்லுங்கம்மா, போறீங்களா இல்லையா? பயணம், விடியல் பயணம் நடக்குதா இல்லையா? மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை தருவோம்னு சொன்னேன். 1,31,00,000 மகளிருடைய பேங்க் அக்கவுண்ட்ல மாதந்தோறும் வந்து சேருதா இல்லையா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அதே போல காலை உணவு திட்டத்தை பற்றி நான் வாக்குறுதியிலே சொல்லல. ஆனா பசியோட பள்ளிக்கு வர்ற குழந்தைகளை பார்த்து காலை உணவு திட்டத்தை தொடங்கினேன். 19 லட்சம் குழந்தைகள் காலை உணவு சூடா சுவையா சத்தா சாப்பிடுறாங்க. நான் முதல்ல திட்டமும் தேர்தல் அறிக்கையில சொல்லல. ஆனா இன்றைக்கு எத்தனை IAS IPS இந்த திட்டத்துல உருவாகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள செய்திகளை பார்த்திருப்பீங்க. அடுத்து
அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள். 9 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட 3000 ரூபாய் வழங்கணும். வந்துச்சாமா 3000 ரூபாய் பொங்கல் விழா, பொங்கல் அன்னைக்கு 3000 ரூபாய் வந்து சேர்ந்துச்சு. அதே போலதான் மகளிர் உரிமை தொகையை தேர்தலை காரணம் காட்டி அதை தடுப்பதற்கு திட்டம் அதையும் முன்கூட்டியே நான் தெரிஞ்சுக்கிட்டு 3 மாதங்களுக்கான தொகையும் கோடைகால சிறப்பு நிதி 2000 சேர்த்து 5000 ரூபாயை அட்வான்ஸா கொடு. அந்த 5000 ரூபாய் வந்துச்சு தானே, அதிர்ச்சி அடைஞ்சீங்களா? வந்தப்போ அரசு ஊழியர்களின் 22 ஆண்டுகள கோரிக்கையை நிறைவேற்றி சொன்னபடியே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம். இப்படி நம்ம திராவிட மாடல் ஆட்சியில உருவாகி இருக்கக்கூடிய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகணும். அதற்கான தெளிவான செயல் திட்ட அறிக்கையா இந்த எலெக்ஷனோட சூப்பர் ஸ்டாரா ஒரு அறிக்கையை தயாரித்து களம் இருக்கிறோம். அதான் தேர்தல் அறிக்கை. நம்ம தேர்தல் அறிக்கையில நான் சொல்லி இருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் நீங்க டிவிலையும் பார்த்திருப்பீங்க, செய்தித்தாளையும் படிச்சிருப்பீங்க. ஒருவேளை இந்த புத்தகம் உங்க கைக்கு வந்து சேர்ந்தாலும் ஹைலைட்டா பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பதை டபுள் மடங்காக்கி இனி 2000 ரூபாய் வழங்க போறோம். என்ன மகிழ்ச்சி தானே? கையாசி புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்துல கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப மாசந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு அது இனி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல காலை உணவு திட்டத்தை இதுவரை 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருந்தோம். அதையும் உயர்த்தி 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தும். அதனால 15 லட்சம் மாணவர்கள் மேலும் பயன்பெற போறாங்க. இன்னும் அதிகமான தாய்மார்கள் காலையில சீக்கிரம் விழுந்து சமையல் செய்கிற சுமையும் உங்களுக்கு குறைஞ்சு போச்சு. அடுத்து இன்னும் இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இன்னொரு சூப்பர் டூப்பர் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறோம். என்னது தாய்மார்கள் சொல்லுங்க? 8000. என்னது எவ்வளவு ரூபாய் கூப்பன்? அதுதான் 8000 ரூபாய் கூப்பன். இல்லத்தரசிகள் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான லிஸ்ட் போடுற பாருங்க. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் போன்ற வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்களை புதுசா வாங்க அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வர்ற இத்தகைய பொருட்களை கொடுத்துட்டு அதற்கு பதிலாக வேற வாங்கி இல்லத்தரசி என்ற ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அதுல நீங்க வசிக்கிற பகுதியில் உள்ள உங்களுக்கு பிடிச்ச கடைகள்லயே உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி உங்களுக்கு பிடிச்ச மாடலா பார்த்து இந்த பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. இங்க பெண்கள் இருக்கு, ஒரு சேலை வாங்க கடைக்கு போனா கூட உங்களுக்கு பிடிச்ச கடையில உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச கடை இல்லையா, அதை இல்லாத கேள்விலாம் ஒரே படம் அந்த ஷோக்கு அவனை அழுத்து போய் அப்புறம் கேள்வி கேட்பீங்க. காட்டு அண்ணில போட்டு ஏதாவது நிலை அதை மனசுல வச்சுதான் இந்த திட்டத்தை உருவாக்கி இல்லத்தரசி திட்டத்துல என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும் எல்லாமே உங்க சாய்ஸ் தான். உங்க ஹஸ்பண்ட் யாராவது குறுக்கி உங்க சாய்ஸ். உங்க வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லுவாங்க, நீங்க குழம்பாதீங்க, நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதான் உங்க சாய்ஸ் தான், அது கவலைப்படாதீங்க. அதனாலதான் இந்த திட்டத்தை பெண்கள் பெரும்பாலும் வரவேற்கிறாங்க. இந்த திட்டத்தால பொருளாதாரம் உயரணும் என்று உணர்ந்து இன்னைக்கு வணிகர்களும் இதை வரவேற்கிறாங்க. அதே போலதான் உலகக்கே உணவு தரக்கூடிய உழவர்கள், அந்த உழவர்களை விவசாய பெருங்குடி மக்களை மகிழ்விக்க ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். எல்லாரும் பழைய பம்பு செட்டு வச்சிருப்பீங்க, அதுல சிலது அடிக்கடி ரிப்பேர் ஆகும், அதிக கரண்ட் கூட செலவாகும், அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய முடியாத நிலையில நீங்க இருப்பீங்க. அதே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில இனிமே அரசே அது வாங்கி தரும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை இனி மாசம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். உயர்கல்வியை படிக்கக்கூடிய 35 லட்சம் மாணவர்களுக்கும் அடுத்த 5 ஆண்டுக்குள்ளாக லேப்டாப் முழுமையாக வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். அதே போல அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய முதல்வர் படைப்பகங்கள் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, தென் மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டத்தால தென் மாவட்டங்கள் அனைத்தும் வளர போகுது. நாங்க சொன்னதை செய்வோம். நான் கலைஞருடைய மகன், சொன்னதை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். நாங்க நிறைவேற்றி வர திட்டங்கள் அதுக்கு சாட்சி. இப்போ நான் பட்டியலிட்டு சொன்ன மாதிரி தன்னுடைய சாதனைகள்னு பழனிசாமியால பட்டியலிட முடியுமா? நிச்சயம் முடியாது.
ஏன்னா அதிமுகவோட கடந்த கால தேர்தலுக்கு என்னெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்துச்சா? சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம் சொன்னாங்க, என்னாச்சு? இல்ல. தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் சொன்னாங்க, எங்க ஏரோ பார்க்? எங்க? இல்ல. 10 ஆடை அலங்கார பூங்காக்கள் வந்துச்சா? 58 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இலவச பஸ் பாஸ் யாராவது ஒருத்தருக்காவது கொடுத்திருக்காங்களா? எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கும்னு சொன்னாங்களே, யாருக்காவது கொடுத்திருக்காங்களா? பொது இடங்கள்ல இலவச வைஃபைன்னு சொன்னது என்னாச்சு? அது அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களையும் அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்க்கு பயிற்சி மையம் அப்படின்னு சொன்னாங்களே, அது எந்த ஊர்லயும் அது இருக்கா? அனைத்து பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுப்பேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? இன்னும் பெரிய லிஸ்டே இருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த திட்டங்களுக்கு கூட மூடு விழா நடத்தினவங்க தான் அதிமுக, உதவாக்கர பழனிசாமி. இப்படி தன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாட்டை எல்லா துறையிலையும் படுகொழியில தள்ளின அதிமுகவும் இந்தியாவை வரலாறு காணாத சரிவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய பாஜகவும் சேர்ந்து அமைச்சிருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு இந்த தேர்தலையும் வழக்கம் போல படுதோல்வியைத்தான் நீங்க பரிசா தரணும். தயாராயிட்டீங்களா? டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் வர்ற அவங்கள தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. என்டிஏ என்பது மக்களை பற்றி துளியும் கவலைப்படாத ஒரு கூட்டணி. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைன்னு ஏழைகளுடைய சுருக்கு பையில இருந்து கூட பணத்தை உருவானாங்க. மக்கள் எல்லாரும் ஏடிஎம் வாசல்ல போய் நின்னாங்க. கொரோனா காலத்துல தட்டை தட்டுங்க மணியை ஆட்டுங்கன்னு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு வரிசையில காக்க விட்டாங்க. இப்போ மக்கள் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? சமையல் சிலிண்டருக்காக காக்க வச்சிருக்கிறார் பிரதமர். இன்றைக்கு நாட்டு மக்கள் முழுக்க ஒரே குரல் என்ன கேட்கிறாங்க? நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரே குரல் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி கேட்கறாங்க. மோடிஜி வேர் இஸ் எல்பிஜின்னு கேட்கறாங்க. இதுக்கு பிரதமர் கிட்ட பதில் இருக்கா? இந்த லட்சணத்துல தொடர்ந்து சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை, டோல்கேட் கட்டணம்னு உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டால மூடப்படுகிற ஓட்டல்களும் அதனால வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் பிரதமர் என்ன பதில் சொல்ல போகிறார்? தேர்தல் காலத்திலேயே இப்படி விலையை உயர்த்தினாங்கன்னா தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எப்படி ஏற்றுவாங்க? அதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க தொடை நடுங்கி பழனிசாமிக்கு தெம்பு இருக்கா? அதெல்லாம் எதிர்த்து கேட்க இப்படிப்பட்டவங்களை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கணுமா? இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நீங்க படிச்சிருப்பீங்க பத்திரிகையில, நேற்று சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 6ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழி கொள்கை கட்டாயம்னு அறிவிச்சிருக்காங்க. இன்று காலையில் அதுக்கு என்னுடைய விரிவான கண்டனத்தை நான் பதிவிட்டிருக்கிறேன், கடிதமாக அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். நாம அமைதியா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இந்திய திணிக்கு ஏதாவது செஞ்சு தமிழ்நாட்டில் தனக்குத்தானே பொழுது கொண்டிருக்கிற வேலையை பாஜக அரசு சிறப்பாக செய்கிறாங்க. அதுல இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? அதுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் நான் கொடுத்த ட்விட்டுக்கு அந்த செய்திக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கார் தெரியுமா? தமிழ்நாட்டில் கல்வி தரம் வளர விடாம நாம தடுக்கிறோம்னு பேசி இருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்தி திணிப்பை ஏத்துக்கிறதுக்கும் கல்வி தரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இந்தி திணிப்பை ஏத்துக்காம இருக்கோம்னு நமக்கான கல்வி நிதியை இன்று வரை விடுவிக்காம இருப்பவர் தான் இந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை இந்தி கொள்கையை உள்ளே விடல என்ற காரணத்துக்காகவே தமிழர்களை நாகரிகம் இல்லாதவர்கள்னு நாவடக்கு இல்லாம நாடாளுமன்றத்திலே பேசி அதற்கு பிறகு மன்னிப்பு கேட்டவர் தான் இந்த பிரதான் அவர்கள். நான் அவருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு ஓபன் சேலஞ்ச் பண்றேன். தமிழ்நாட்டுக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண உங்களுக்கு தைரியம் இருக்கா? உங்கள் யாருக்காவது தைரியம் இருக்கா? வாங்க வந்து பேசுங்க, பார்க்கலாம். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தால், ஒருவேளை இருந்தா கட்சி கொடியில் அண்ணா படம் வச்சிருக்கீங்களே, இருமொழி கொள்கை தான் அதிமுக கொள்கைன்னு பேசுறீங்களே, மும்மொழி கொள்கை தொடர்பான அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய கருத்தை கண்டிச்சு உங்களால அதை திரும்ப பெற வைக்க முடியுமா? சவால் விடுகிறேன். அவர் கூட்டணி தானே, அந்த கூட்டணி தானே இருக்காரு, முடியுமா சொல்லுங்க? இந்தியை கட்டாயமாக திணிக்கிற பிஎம்சி பள்ளியை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்காம திமுக அரசு தடுக்குதுன்னு அதை வேற அமைச்சர் பிரதான குற்றம் சாட்டுகிறார். இப்படி சொன்னா இந்த தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலினுக்காக ஆதரவு இன்னும் அதிகரிக்குமே தவிர குறையாது. நீங்க இன்னும் இதை புரிஞ்சிக்காம இருக்கிறதா காரணத்தினால்தான் இப்ப வரைக்கும் நோட்டா கூட போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் அதிக பள்ளிகள்ல அறிவியல் ஆய்வகங்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். மாவட்டந்தோறும் மாடல் ஸ்கூல்ல திறந்திருக்கிறோம். 19 லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குகிறோம். எல்லா பள்ளிகளையும் ஸ்மார்ட் வகுப்பு அமைச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலையா கல்வி தரம் சரியில்லை? எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான்
தமிழ்நாடு அணி தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணின்னு சொல்லும் போதெல்லாம் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு பழனிசாமி கேட்பாரு. இப்ப புரியுதா நான் ஏன் அப்படி சொல்றேன்னு? பழனிசாமி போன்றவர்களை விட்டா தமிழ்நாட்டை டெல்லி தான் ஆட்சி செய்யும். நாம் என்ன மொழி படிக்கணும், எத்தனை மொழி படிக்கணும், என்ன சாப்பிடணும்னு நாம முடிவு பண்ண முடியாது. டெல்லியில் இருக்க ரிமோட் கண்ட்ரோலை அழுத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க இருக்க அதிமுக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ரிமோட்ல அங்க ஆப்ரேட் பண்ண இங்க பழனிசாமி ஆடுவார். இப்படிப்பட்ட சீரழிவை ஏற்கனவே 4 ஆண்டு காலமாக பழனிசாமி பேர்ல நடந்த பாஜகவோட பிராக்சி ஆட்சியில தமிழ்நாடு பார்த்துடுச்சு. இப்போ இனி அப்படி நடக்க விட மாட்டோம். தமிழ்நாட்டை கலவர பூமியா மாற்ற துடிக்கக்கூடிய பாஜகவையும் அதுக்கு அடிமை சேவை செய்கிற அதிமுக உள்ளிட்ட கட்சிகளையும் வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக மட்டுமல்ல, கூட்டணி கட்சியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக போராடுகிறோம். பாஜகவோட டப்பா இன்ஜின் முன்னாடி நம்ம திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. நம்ம ஸ்பீடு என்னன்னு காட்டிடலாமா? வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? ஒரு கை பார்த்துடலாமா? நடக்க இருக்கப்படும் ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தாய் தமிழ்நாட்டை காக்க எல்லோரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கணும். அதுக்கு வாசுதேவநல்ல தொகுதியில நம்ம வேட்பாளர் இ ராஜா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம், தென்காசி தொகுதியில நம்ம வேட்பாளர் கலைக்கதிரவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம், ஆலங்கூடம் தொகுதியில நம்முடைய வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம், கடைநல்லூர் தொகுதியில நம்முடைய வேட்பாளர் மதிமுகவை சார்ந்த திமு ராஜேந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம். அதே போல சங்கரங்கோயில் தொகுதியில நம்முடைய வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த கணேசன் அவர்களுக்கு கை சின்னம். ஆக அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உறவோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக என்று கேட்கிறேன், தலைவர் கலைஞருடைய மகனாக என்று கேட்கிறேன். அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில தன்னகரில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம். ஆதரிப்பேர் உதயசூரியன், ஆதரிப்பேர் உதயசூரியன். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.